எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உங்களை ஆச்சரியமாய் நடத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கர்த்தர் இதனாலே நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது 2 ராஜாக்கள் 10:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையில் விழவில்லையாம். கர்த்தருடைய வார்த்தையில் ஒன்றும் தரையிலே விழாமல் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், எத்தனை வாக்குத்தத்தங்கள் நம்ம வாங்கியிருக்கிறோம், எத்தனை வாக்குத்தத்தங்கள் நம்ம கர்த்தருடைய கருத்து பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் எத்தனை வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது, இன்னும் எத்தனை வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது. சற்று நிதானித்து கவனித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் எத்தனையோ கொடுத்தார் பிரதர், ஆனால் நிறைவேறல பிரதர், எத்தனையோ ஆச்சரியமான காரியங்களை கொடுத்தார் பிரதர், என் வாழ்க்கையில் நடக்கல பிரதர் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தையும் தரையிலே விழாமல் உன்னுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அது நிறைவேற வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்ன பார்ப்போம். ரோமர் 4:3 சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவனுடைய 100வது வயதிலே அவனுக்கு பிள்ளையை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் வாக்கு தத்தத்திற்காய் காத்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, அதை நிறைவேற்றுவதை நாம் வாசித்திருக்கிறோம், அதை நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாம் பயன்படுத்தின ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? அது விசுவாசம். இன்றைக்கு வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிற நாம் விசுவாசத்தை நாம் அபியாசப்படுத்தும் பொழுது, விசுவாசத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது, விசுவாசித்து நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயம் நம் அற்புதங்களை பார்க்க அவர் உதவி செய்வார். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்திற்காய் காத்திருங்கள், எதிர்நோக்கி காத்திருங்கள். இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற நாளாக இருக்கும். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும், உயர்த்தும், பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழாமல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைவேறுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். நிறைவேறட்டும், அற்புதம் நடக்கட்டும், கிருபை இறங்கட்டும், விடுதலை நடக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் என் தேவன் இறங்கி அற்புதம் செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் நீக்குவீராக ஆண்டவரே. கிருபை மேல் கிருபை பெருகட்டும். உங்கள் நாமத்தை மாத்திர மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.